வணக்கம். அரசியல் ஆரம்பம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி அமைக்கும் பணியில் திமுக, அதிமுக இரண்டு கட்சிகளும் மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. அதிலும் அதிமுக மிக தீவிரமாக ஒரு வலுவான கூட்டணியை அமைத்துவிடும் நோக்கில் செயல்பட்டு வருகிறார்கள். அதிமுக பாமக கூட்டணி ஒப்பந்தமாகிவிட்டது. இந்த சூழ்நிலையில் திமுகவும் தீவிரமாக இயங்கி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் இப்போது இருக்கின்ற நிலையில் எது பலமான கூட்டணியாக இருக்கிறது, எந்த கூட்டணி இயற்கை கூட்டணி என்பது போன்ற பல்வேறு கேள்விகளுடன் தான் இன்றைய நிகழ்ச்சி செல்ல இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் அதிமுகவை சேர்ந்த மார்க்கண்டேயன் மற்றும் தமிழ் மைய நிறுவனர் ஜெகத் கஸ்பர் ஆகியோர் நமது அரங்கில் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். உங்களிடமிருந்தே கேள்வியை தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இப்பொழுது இந்த திமுக கூட்டணி அமைக்கிற வேலைகள் நடைபெற்று வருது. தொடர்ச்சியாக அதற்கான வேலைகளில் அவங்க ஈடுபட்டு வராங்க, குழு அமைத்து. இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில் இந்த அதிமுக பாமக கூட்டணி அமைந்ததற்கு பிறகு அதிமுக ஒரு பலமான கூட்டணியை அமைத்து விட்டது அல்லது இன்னும் அமைக்க போகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் வருது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கூட்டணி அமைந்து வருகிற ஒரு காலகட்டத்தில் கூட்டணி எவ்வாறு அமைக்கப்படுகிறது, அந்த கூட்டணியை அமைப்பதில் எத்தகைய தந்திரோபாயங்கள் பயன்படுத்தப்படுகின்றன, அதை எவ்வாறு கையாள்கிறார் என்ற அளவீட்டின் அடிப்படையில் பார்க்கிற போது கூட்டணி உருவாக்கும் ஏற்பாடுகளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்ந்த அணி அல்லது அதை விட சொல்ல வேண்டுமென்றால் பாமக சரியாக செய்திருக்கிறது. தன் நிலையில் இருந்து கொண்டு அதை அண்ணா திராவிட பாமக பார்வையிலிருந்து பாக்குறீங்களா நீங்க? அதை பாமக தன்னுடைய நலன்களை தக்க வைத்துக் கொள்ள, தன்னுடைய அரசியல் இருப்பை உறுதி செய்து கொள்ள அந்த பேச்சுவார்த்தை என்கின்ற அந்த ஒழுங்கு இருக்கிறது அல்லவா, அதை தந்திரோபாயமாக நன்றாகவே கையாண்டு கூட்டணி கட்சி பெரிய கட்சி எல்லாமே சிம்பிளா சொல்லணும்னா ஸ்மார்ட்டா பண்ணியிருக்கிறாங்க. அரசியலுங்கிறதே ஒரு இன்னைக்கு தந்திரோபாயங்கிற ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துடன் இணைந்து அருகில் செல்வது போல ஒரு தோற்றத்தை காட்டிக்கொண்டு அதையே பயன்படுத்தி அதிகமான இடங்களை இன்னொரு அணியில் பெற்றுக்கொண்டது என்பது அது சாதுரியம் என்றும் நீங்கள் சொல்லலாம். அல்லது அது ஏன் சாதுரியம் சொன்னா இவங்க அதை சரியா கணிக்கலையே அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லைங்களா? ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் அதை சரியா கணிக்கல, அந்த அளவுக்கு இந்த அப்ரோச்சையோ அவ்வளவு அப்சர்வ் பண்ணி கீனா கவனிக்காத அளவுக்கு நீங்க கையாளுறீங்கிற கேள்வி எல்லாம் வரும் இல்லைங்களா? திமுகவுடன் பாமக நெருங்கி வந்தது உண்மை. திமுக அந்த அளவுக்கு அதுல ஆர்வம் காட்டல அல்லது தீவிரப்படுத்தல அல்லது கொஞ்சம் அலட்சியமா இருந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்க. இரண்டு பக்கமும் ஒரே நேரத்தில் பேச்சுவார்த்தைகள் நடத்தி இருக்கிறது. அது பாமக நடத்தி இருக்காங்க நீங்க சொல்றீங்க. திமுகவிடம் பாமக நெருங்கி வந்தது உண்மை, திமுக அதில் ஆர்வம் காட்டல அல்லது கொஞ்சம் கவனிக்காம விட்டுட்டாங்க. அப்படியா? இல்ல, ஆர்வம் நன்றாகவே காட்டினார்கள், அதுதான் உண்மை. அப்படியா? பாமக வரத விரும்பினாங்க, நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் விரும்பியது என்பதுதான் உண்மை. அதில் அவர்கள் சாதுரியமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான். இதை நான் ஒரு நடுநிலையாக நான் என்று சொல்வதாக எடுத்துக்கொள்ளலாம். அதனால தோற்றப்பாடு ஆகினாலேயே வலுவான கூட்டணியாக அமைகிறதா, தேர்தல் களம் எப்படி இருக்கிறது என்றெல்லாம் இன்னைக்கு நம்ம சொல்ல முடியாது. உள்ளபடியே நான் பொதுவாக ஆய்வுகள் நடத்துவது இந்த முறை செய்யலாம், அதனால என்னால் சொல்லவும் முடியாது. தேர்தல் களம் என்பது இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு உறுதியற்ற களம்தான். ஏன்னா 2014 சரி, அதுக்கு பிறகு வந்த தேர்தலையும் சரி, பணம் என்பது ஒரு டிஸ்ரப்டருங்கிறத நாங்கள் இப்போ இந்த எலெக்ஷன் ஸ்டடிக்கே போகிறதில்லை அப்படின்னா, இந்த ரெண்டு தேர்தலையும் நாங்கள் பணம்ங்கிறது ஆங்கிலத்தில் டிஸ்ரப்டர், ஒரு வகையான ஒரு இடையூறுங்கிறது ரொம்ப ஒரு மென்மையான தமிழ் வார்த்தை. அதை விட நீங்க ஒரு நல்ல வார்த்தையை நம்ம கண்டுபிடிக்கணும். அது பொதுவா இப்ப எல்லா கட்சியிலும் மீது வைக்கப்படுது, குறிப்பிட்ட ஒரு கட்சியில். யாருக்கு எவ்வளவு பணம் இந்த தேர்தலில் முதலீடு செய்யும் ஆற்றல் இருக்கிறது அப்படிங்கிறது தேர்தலினுடைய போக்கை முழுதாக மாற்றி விடாது. கட்சி தலைமை, கூட்டணி தலைமை, கூட்டணி கட்சிகள் எல்லாவற்றையும் தாண்டி பணத்துக்கு ஒரு எல்லாவற்றையும் தாண்டி அல்ல, எல்லாவற்றோடும் சேர்த்து இவற்றோடு முக்கியமான கூட்டணி ஒரு 3-4% இப்ப நீங்க கடந்த சட்டசபை தேர்தலில் பார்த்தீங்கன்னா பல தொகுதிகளில் 500 வாக்குகள், 1000 வாக்குகள், 2000 வாக்குகள் வேறுபாட்டில் தான் தேர்தல் முடிவு தீர்மானிக்கப்பட்டது. அந்த எல்லாத்தையும் நீங்க மீண்டும் சென்றதை திறனாய்வு செய்து பார்த்தீர்கள் என்றால் பணம் ஒரு முக்கியமான டிஸ்ரப்டர். உங்களுடைய நீங்கள் முதல் கட்டமான நம்ம நிகழ்ச்சியில பதிவு செஞ்சதிலிருந்தே திமுக பாமகவை விரும்பி அதில் அவர்கள் முதலில் தோற்று இருக்கிறார்கள். இந்த கூட்டணி விவகாரம் அமைப்பதில் தாங்கள் விரும்பிய ஒரு கட்சியை அழைத்து அல்லது ஆசைப்பட்டு அது அமையாமல் போய்விட்டது. அந்த விதத்தில் அதிமுக ஒரு பலமான கூட்டணியை அமைச்சிருச்சு, அப்படிதானே?
தோற்றார்கள் ஒரு வலுவான கூட்டணி அமைப்பதில் சொன்னேன். அது இரண்டாவது கேள்வி. அது வலுவான கூட்டணியா என்பது இரண்டாவது கேள்வி. வலுவான கூட்டணி தான் விரும்பி இருக்காங்க, அவங்களே விரும்பி இருக்காங்கன்னா வலுவான கூட்டணி தான் நினைச்சிருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பலம் என்பது ஒரு ஒரு பிராந்தியத்தை மையப்படுத்தியது, ஒரு சமூகத்தை அதிகமாக மையப்படுத்தியது. சில தொகுதிகளில் அது வெற்றி தோல்வியோ அல்லது வாக்கு பதிவையோ அதனுடைய போக்கை மாற்றுகின்ற திறன் அந்த கட்சிக்கு உண்டு. அதே அளவுக்கான வாக்கு அவர்கள் இருக்கக்கூடிய அதே தொகுதிகளில் பிற சமூகங்களுக்கும் இருக்கின்றன. அந்த சமூகங்கள் இந்த தேர்தலில் எப்படி தங்கள் நிலைப்பாடுகளை எடுப்பார்கள் என்பதும் நமக்கு தெரியாது. இன்னொன்று, வன்னிய மக்கள் சமூகம் முழுமையாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களிப்பார்களா? எல்லா கட்சியிலுமே இருக்கிறார்கள். எனவே பாமக கூட்டணி அதிமுகவுக்கு ஏன் ஒரு டெஃபினெட்லி ஒரு ரீஜன்ல, ஒரு பிராந்தியத்தில், ஒரு 7 மாவட்டங்கள்ல குறிப்பா ஒரு அட்வான்டேஜை கொடுக்க கூடும் என்றால், ஏற்கனவே இப்போது இருக்கக்கூடிய தமிழக அரசு மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசியல் முதலீடு, அரசு முதலீடுகள்னு வச்சுங்களேன், நிறைய திட்டங்கள் அந்த வடக்கு வடமேற்கு மாவட்டங்களை மையமாக கூட்டணியை மையப்படுத்தி தான் அவரே செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடாது. அவரு எல்லாருமே அவங்க இப்ப நீங்களே பாமக திமுக விரும்பியது அப்படிங்கிற போது இப்ப அதிமுக பாமக கூட்டணி உருவாச்சுங்கிறப்ப அது வலுவான கூட்டணியான உறுதியா சொல்ல முடியாதுன்னு சொல்றீங்க. வலுவான கூட்டணி இன்னைக்கு உங்களுக்கு மீடியா பெர்செப்ஷன் இல்லைங்களா, தோற்றப்பாடு என்று ஒன்று இருக்கு இல்லையா, தோற்றப்பாடுங்கிறது ஊடகங்கள் சேர்ந்து உருவாக்க தோற்றமயக்கம் சந்தேகமே இல்லை. சென்று விட்டு 2014 இரட்டை என்கின்ற சின்னத்தில் மட்டும்தான் அதிமுக கூட்டணி கட்சியா இருந்தா கூட போனாரு, இரட்டலை மட்டும்தான் நிக்கும்னு சொல்லி அதில் 37 இடங்களை அவங்க வெற்றி பெற்றாங்க. இப்ப அடுத்த தேர்தல், அவங்க கடந்து வந்த தேர்தலுக்கு பிறகு சந்திக்கின்ற முதல் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி கண்டிப்பாக அமைத்தே ஆக வேண்டும், வலுவான கூட்டணி அமைத்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு நிலைக்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்காங்க. ஏன்னா இப்ப நீங்க இவங்களுக்கு 5 அவங்களுக்கு 8 போனா 20க்கு தயாராயிட்டீங்க. அதிமுக இந்த முறை 20க்கு நின்னா போதும் ரெட்டல அப்படிங்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டீங்க. அப்ப கட்சி கட்டமைப்பு பலவீனமாயிருக்கு அப்படிங்கறத உணர்ந்து இந்த கூட்டணி செயல்பாடுல ஈடுபடுறாங்க. அப்படியா? அதாவது நீங்க 2014 அஇஅதிமுக 37 இடங்களில் தனித்து வென்றது. அதனால 2019 தேர்தலில் தனித்து தான் நிற்கணும்ன்றது இல்லை. ஒவ்வொரு தேர்தல் காலகட்டத்திலும் போன தேர்தலில் சில யுக்திகள் கையாளப்படுகிறது. ஒரு ஜெயலலிதா இருந்தபோது, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கிற காலகட்டத்திலும் சரி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய காலகட்டத்திலும் சரி, இப்போதும் சரி, தலைமையினுடைய முடிவு என்பது ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முடிவாகத்தான் அதை நீங்கள் பார்க்கணும். நான் இதில் என்ன சொல்கிறோம்னா, 2014 தேர்தலில் 37 இடத்துல 40 சீட்லையும் நாங்கள் தனியாக நிற்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அதுக்கு முன்னாடி அம்மா 2009 தேர்தலில் கூட்டணி வச்சாங்க. 2004 தேர்தலில் அதிமுக பாமக கூட்டணி, பாமக 7 இடங்களையும் தோற்றது. இல்லை 7, அதாவது ஒரு தேர்தல் களத்தில் கூட்டணி வைக்கிறோம், அது வெற்றி தோல்வின்னு சொல்கிறது ரெண்டாவது விஷயம். இப்போ கூட்டணி அமைக்கிற விஷயத்திலே வருவோம். போன தேர்தலில் என்ன ஒரு இதுன்னா, திமுக தனிச்சு நினைச்சு, காங்கிரஸ் தனித்து நின்னது போன தேர்தலில். அப்ப சில அரசியல் கட்சிகளை தனிமைப்படுத்தி நாங்கள் தனியாக நிற்கின்ற போது எங்களுடைய வாக்கு சதவீதம் அதிகமாக ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்தது, நாங்கள் வெற்றி பெற்றோம். இந்த தேர்தலில் அவர்கள் கம்யூனிஸ்டும் போன தடவை தனியாக நின்னாங்க. இந்த தடவை கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், திமுக இவர்களெல்லாம் ஒரு கூட்டணி சேர்ந்து அதிமுகவையும் பாரதிய ஜனதா கட்சியும் தோற்கடிக்க வேண்டும் என்ற மோடி வரக்கூடாது என்பதற்காக ஒரு தேர்தல் யுக்தியை அவர்கள் இப்போது எடுத்திருக்கிறார்கள். அதிமுக வலுவான கூட்டணி அமைக்க வேண்டிய சூழலுக்கு திமுக தள்ளி இருக்கு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜக திமுக தள்ளி இருக்குன்னு சொல்றதை விட, ஒரு தேர்தல் களத்தில் இந்த முறை இவர்கள் தமிழகத்தில் ஆளக்கூடாது, அவர்கள் மத்தியில் ஆளக்கூடாது, எதிரிகள் அனைவரும் தனித்தனியாக நின்றவர்கள் ஒன்று சேருகிற ஒரு சூழல் இந்த தேர்தல். இந்த தேர்தலில் அவர்கள் ஒன்று சேர்கிறதை நாமும் தனக்கு சாதகமாக தன்னுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொள்பவர்களை எல்லாம் இணைத்து அவர்களை எதிர்க்க வேண்டிய ஒரு செயல்பாடுகளையும் கூட்டணி சேருவதற்கு ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு வரை கடுமையாக விமர்சித்த பாமக எப்படி ஒரே கொள்கையா இருக்க முடியும்? உங்களுக்கு இடிப்பாரா இல்லா ஏமரா மன்னன், கெடுப்பார் இல்லாவிட்டாலும் கெடும். எங்களை பொறுத்தவரை நல்ல கருத்துக்களை யார் சொன்னாலும்
எங்களிடம் தவறுகள் இருந்தால் அதை திருத்திக் கொள்கிறதாகத்தான் புரட்சி தலைவியும் புரட்சி தலைவர் அம்மாவினுடைய ஆட்சி நினைக்குமே தவிர நாங்கள் இப்படிதான் எங்களுடைய தவறுகளை செய்வோம் என்று நாங்கள் சொன்னதில்லை. ஒரு சின்ன ஒரு அரசு இருக்கின்ற போது ஒரு அரசு இயந்திரத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு தவறுகள் நடந்திருக்கலாம். அந்த தவறை திருத்தி மீண்டும் சிறப்பாக செய்கிறது தான் புரட்சி தலைவி அம்மாவினுடைய அரசு. அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். எதிர்க்கட்சிகளே இருந்தாங்க, எந்த கருத்துக்களையுமே சொல்லக்கூடாது, ஆளுகிற கட்சியின் மீது விமர்சனங்களை வைக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியும். 2014 நாடாளுமன்ற தேர்தல் நீங்க ஒரு கணிப்பு சொல்றீங்க, ஏன் ஜெயலலிதா அந்த முடிவு எடுத்தாங்கன்னு. சரி, 2016 திமுக காங்கிரஸ் இருந்தது, அப்பயும் இந்த கூட்டணி கட்சிகள் தனிச்சு மக்கள் நல கூட்டணி இருந்தது. எப்ப 2016 இந்த கடந்த சட்டமன்ற தேர்தல் அப்பொழுது திமுக காங்கிரஸ் இணைந்துதான் இருந்தது. அப்போது பாமகவுடன் கூட்டணி வைக்காமலே வட தமிழகத்தில் அதிகமா இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு இடங்களை நீங்க அதுலதான் ஒரு விஷயம். ஆனால் அதன் தொடர்ச்சியாக இப்போ உங்களால வட தமிழகத்துல அதுதான் நாங்க 135 தொகுதியில வெற்றி பெற்ற போது பெரும்பான்மையான தொகுதியில சகோதரர் சொன்ன மாதிரி பெரும்பான்மையான தொகுதியில மிக குறைந்த வாக்குகள்ல ஒரு 100 வாக்குகள் 150 வாக்குகளில் நாங்களும் வெற்றி பெற்றிருக்கிறோம், அவர்களும் அந்த அணியும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அந்த மாதிரியெல்லாம் ஒரு சூழல்கள் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த தேர்தலில் ஒரு சிறப்பான முறையில் நாங்கள் ஒரு கூட்டணியை அமைத்திருக்கிறோம். இந்த கூட்டணி என்பது நீங்கள் தலைப்பே என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, எது சரியான கூட்டணி எது பொருந்தாத கூட்டணி அப்படின்றத பார்க்கணும். சேருகிற போது ஒன்றும் இயற்கையான கூட்டணி பாமக பாஜக இயற்கையான கூட்டணி. ஆமா, இது பேருக்கு கொள்கைகள் நிறைய இல்ல. இப்ப எங்க வருங்க தேர்தலில் கொள்கைகள் சொல்றதை விட முரணா இருக்கக்கூடாது. முரண் வேறு, கொள்கை வேறு. அதிமுக நான் என்ன கேட்கிறேன்னா, அங்க இருக்கு முரண் சொல்றது வேறு, கொள்கை மாறுபாடுகளை கொள்கை அளவுல வந்து ஒரு கூட்டணி எல்லாம் சேரும்போது ஒரு மொத்தத்துல ஒரு தீர்வான மற்ற எல்லாரும் இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு பொது செயல் திட்டம் என்னன்னு தான் கூட்டு முடிவு பண்ண முடியும். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கும். கேளுங்க, பாமக சில கோரிக்கைகளை வைத்து சொன்னாங்க, ஆனா நீங்க பாஜக கோரிக்கை வைத்திருக்காங்க. அப்படி எதுவுமே என்னங்க, நீங்க பாருங்க, பாரதிய ஜனதா கட்சிக்கும் எங்களுக்கும் நீண்ட நெடுநாளைய ஒரு நட்பு இருக்கின்றது. இதற்கு முன்னால் நாங்கள் கூட்டணி 2 முறை பாரதிய ஜனதா கட்சியோடு நாங்கள் வைத்திருக்கிறோம். இதற்கு முன்னாடி பல்வேறு எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் இப்ப இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் பல்வேறு முறையில் நாங்க பாத்தீங்கன்னா நாங்க புரட்சி தலைவி அம்மாவை முன்னிறுத்தி இங்க வெற்றி பெற்றோம். பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சியை பெற்றது. நாங்கள் 282 இடங்கள் அவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள், தமிழகத்தில் நம்மை போன்ற மாநில கட்சிகள் வெற்றி பெறும் என்று நினைத்திருக்கிறோம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி 282 இடங்களை இங்கு வெற்றி பெற்று அசூர பலத்தோடு ஆட்சி அமைத்தது. அப்போதும் கூட அரசினுடைய சிறப்பான திட்டத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவு கொடுக்க வேண்டும். அதிமுக பாமக பாஜக கூட்டணி உறுதியான நிலையில் தேமுதிகவிற்கு நீங்கள் அதிக இடம் ஒதுக்க தயங்குவதாக செய்திகள் வருது. இப்ப இவங்களுக்கு 7 சீட்டு வந்து உடனடியாக கொடுத்த நீங்கள், தேமுதிகவும் கிட்டத்தட்ட வட தமிழகம் மட்டும் இல்ல தமிழகம் முழுவதும் கிளை இருக்கின்ற ஒரு கட்சி, அவர்களுக்கு கொடுக்க நீங்க தயங்குவதன் மூலமா பாமகவோட வாக்கு வங்கி குறைவான கட்சி, பலம் இல்லாத கட்சி தேமுதிக நீங்க நினைக்கிறீங்க? நீங்க அப்படி நாங்க நினைக்கிறோம்ன்றது நீங்க சொல்லிடக்கூடாது, அப்படி நீங்க சொல்லக்கூடாது. அவர்களும் எங்களோடு தோழமை உணர்வோடு இருக்கிறார்கள், எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தேமுதிகவும் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய தலைவர்கள் அதற்கான முடிவுகளை விரைவில் எட்டுவார்கள். இதுல வந்து நம்ம அவங்க சிறிய கட்சியோ அவர்கள் குறைந்த கட்சியோ குறைந்த வாக்கு வங்கி உள்ள கட்சின்னு சொல்லி அதிமுகவின் சார்பாக யாரும் சொல்றது கிடையாது. நீங்க பாமகவுக்கு இவ்வளவு விரைந்து கொடுத்தீங்க, நீங்க ஒவ்வொரு தேமுதிகவுக்கு அதே இடங்கள் கூட கொடுக்கவே போல யோசிக்கிறீங்க. அப்ப அந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ? அப்படி நீங்க நினைக்காதங்க. ஒரு பொண்ணு மாப்பிள்ள பாக்குறாங்க, ஒருத்தர் பிடிச்சவொன்னா ஒரு பொண்ணை பிடிச்சுக்கணும், இல்லாட்டா 4-5 பொண்ணு பார்ப்பாங்க. இது சில பேர் காதல் திருமணம் முடிப்பாங்க. இதெல்லாம் வந்து திருமணம் சொல்றது தொடர்பான விஷயம் இப்படிதான் ஏங்க தேர்தல் சொல்றது வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோடு விரைவில் அந்த ஒப்பந்தம் நடைபெற்றிருக்கிறது. அதற்காக தேமுதிகவோடு ஒப்பந்தம் நடைபெற முடியாது என்று சொல்ல முடியாது. தேமுதிகவோடு திமுகவும் அதை முயற்சிக்குது அப்படின்னு ஒரு தகவல் வருது. திருநாவுக்கரசர் நேற்று போய் சந்தித்து இருக்கிறார். அவர் மறைக்கவே இல்லை, நாங்க அரசியல் பேசலன்னு நான் சொல்ல மாட்டேன், அரசியல் பேசி இருக்கிறேன், நல்ல முடிவா எடுங்கன்னு திருநாவுக்கரசர் சொல்லியிருக்கிறார். அவர் நல்ல முடிவா எடுங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்னு எல்லாருக்குமே தெரியும். இப்ப இந்த சூழ்நிலையில் பாமகவை விட்டுவிட்ட நிலையில் தேமுதிகவையாவது கொண்டு வந்து வேண்டும் என்பதில் திமுக தீவிரமா இருக்கா? அது எனக்கு தெரியல, உண்மையிலே தெரியல. எனக்கு முயற்சி நடைபெறது மாதிரியான ஒரு தோற்றம் தான் வருது. அதாவது நீங்க திருநாவுக்கரசர் பேசியிருக்காரு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக எந்த முயற்சிகளும் எடுக்கப்பட்டதாக எனக்கு தெரியலைங்க. மற்றபடி தேமுதிக என்பது நீங்கள் 2014-16 பார்த்தீங்கன்னா அவங்க 14 இருந்த பலத்தில் பாதி பலம் 16
குறைஞ்சிருச்சு ஒரு வாக்கு அளவில் கூட. இன்னைக்கு களத்தில் அவர்களினுடைய இயக்கத்தை ஒரு வீச்சோடு எடுத்து செல்லக்கூடிய முன் தலைவர்கள், வளங்கள் உள்ளவர்கள் அதிகமாக இருப்பதாக எனக்கு துணைவியார் இருக்கிறாங்க. இல்ல களத்தில் என்றால் நீங்க இப்போ அரசியல் என்பது இப்போ திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், தலைமையால் மட்டுமே இயங்குகிற கட்சிகள் அல்ல அவை. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு நிலப்பரப்பிலும் அந்தந்த பகுதிகளில் ஏறக்குறைய 40-50 ஆண்டுகளாக கட்சியை ஒரு பெரும் இயக்கத்தில் வைத்திருந்து அதிகாரத்தோடு அதை இணைத்து அது இன்னொரு டைனாமிக்ஸ் அது. ஸோ அதோடு நம்ம இவங்களை ஏனைய கட்சிகளை நம்ம ஒப்பீடு செய்ய முடியாது. அவ்வகையில் தேமுதிக 14 இருந்த பலத்தில் பாதி பலம் கூட இன்று இருப்பதாக நாம் நினைக்க முடியாது. எனவே அவர்கள் அன்னைக்கு ஆனா அவர்களுக்கான ஒரு எதிர்பார்ப்பு 2016லயும் மக்கள் நல கூட்டணி, பாஜக கூட்டணி, திமுக என 3 பேருமே விஜயகாந்த் வரணும்னு ஆசைப்பட்டாங்க. கிட்டத்தட்ட இப்பயும் அந்த டிமாண்ட் இருக்கிற மாதிரி தானே தெரியும். அன்றைக்கு ஆசைப்பட்டாங்க, இன்றைக்கு வந்தா சரி வரட்டும், ஒரு தோற்றப்பாட்டுக்கு நல்லா ரொம்ப முயற்சிக்கல. அதிமுக முயற்சிப்பது போல முயற்சிக்கல. இல்ல, நிச்சயமா இல்ல, நிச்சயமாக இல்லை. அந்த அளவுக்கான ஒரு தேர்தலில் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு உள்பலமும் களபலமும் தேமுதிகவுக்கு நிச்சயமாக இன்றைக்கு இல்லை. எனவே அதை இவர்கள் அவர்களை அணுகுகின்ற விதமும் சரிதான். அவர்கள் எப்படி அதை எடுத்துக்கொள்ளுதுன்னு ஒவ்வொரு காலகட்டத்திலும் தங்களை தாங்களே ஒரு மதிப்பீடு செய்து கொண்டு இன்னைக்கு நம்ம இப்போ என்ன காங்கிரஸ், எனக்கு தெரிந்தவரை காங்கிரஸ் 7 தொகுதி தான் அப்படிங்கறதான் ஏறக்குறைய உறுதியான ஒன்றாக. 10 தொகுதி கொடுத்திருக்காங்க. அந்த காலகட்டத்தை அது கரெக்டா பயன்படுத்திக்குது. பாமக ஆரம்பத்திலிருந்தே திமுக அதிமுக பற்றி பேசும்போது பாமகவுக்கு திமுக வரவில்லை என்பதை பாமக ரொம்ப சரியா பயன்படுத்தி கொண்டீங்க. சரியா இப்பொழுது ஸ்மார்ட், உங்களுடைய மொழியை அப்படியே நான் பயன்படுத்துறேன். ஸ்மார்ட் ரொம்ப சாதுரியமாக பயன்படுத்துது. திமுகல 7 சீட்டுக்கு தகுதியான காங்கிரஸ் 10 இடங்கள் பெற்று விட்டது. அப்ப திமுகவுக்கு பின்னடைவான்னு கேட்டா இல்ல, காங்கிரஸ் சரியா அது எப்படி இப்ப நான் ஒரு தேர்தல் வியூக அடிப்படையில் மட்டுமே பார்க்கிறப்போ இப்ப பாரதிய ஜனதாவுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இது கட்சி சார்பான கருத்துக்களுக்கு அப்பாற்பட்டது. ஒரு கட்சியை பற்றின கருத்து என்று வருகிற போது அதை நம்ம அவங்க முதன்முறை தமிழ்நாட்டில் கூட்டணி வைக்கும் போதே 5 சீட் பெற்றுட்டாங்க. திமுகவோடையும் அதிமுக இல்ல ஒரு தேர்தல் வியூக அடிப்படையில் அந்த 5 தொகுதிகளிலும் இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி சார்பில் யார் நிறுத்தப்பட்டாலும் அவர்களுக்கு ஒரு சாதகம் நிச்சயமாக இருக்கும். அதே போலத்தான் காங்கிரஸ் 10 தொகுதிகளில் நிற்கிறது என்றால் அதில் ஒரு 4 அல்லது 5 தொகுதிகளை தவிர்த்து 5 தொகுதிகளில் அது மிக கடுமையாக போராட வேண்டியிருக்கும். அது பலவீனமாகத்தான் இருக்கும். இது ஒரு நான் சொல்றது ஒரு தேர்தல் திமுக தலைமைக்கு அறிவுரை கூறுவது போலவே இருக்கு. நீங்க எதுங்க பாமகவை விடுபட்டதா இருக்கட்டும், காங்கிரஸுக்கு கொஞ்சம் அதிக இடங்கள் கொடுத்ததா இருக்கட்டும், திமுக ஒரு அறிவுரை கொடுக்கிற மாதிரி அப்படி இல்லைங்க. ஒரு தேர்தல் களத்தை ஒரு 20 ஆண்டுகளாக உன்னிப்பாக பார்த்து வருகிறவன் என்கின்ற வகையில் நான் சொல்ல வந்த லைன் புரியுது இல்லைங்களா? இப்ப நான் கட்சி சார்ந்தே சொல்லல. இப்ப திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் பாஜக நிற்கிற 5 தொகுதிகளில் எந்த கட்சி நின்றாலும் எளிதாக என்றல்ல, அங்க அந்த களத்தை கையாள்வது எளிதாக. அதே போல காங்கிரசுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு 3-4 உபரி தொகுதிகளில் அதிமுகவிற்கு வாய்ப்பு அதிகம். அதிமுக கூட்டணிக்கு ரீஜனை பொறுத்து சப்போஸ் நீங்க கன்னியாகுமரி, கோவை போன்ற அடிச்சு சொல்றேன்னா, நீங்க மேற்கு வடக்கு மண்டலத்தில் காங்கிரஸ் ஒரு தொகுதியில நிக்குதுன்னா அங்க கடுமையாக போராட வேண்டியிருக்கும். காவிரி படுகை மத்திய தமிழக பகுதியில் அவ்வளவு ஒண்ணு எளிதா காங்கிரஸ் நின்னாலும் காங்கிரஸ் வரும். இல்ல 2011 திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தோல்வியாக பலர் சொன்னது. அருண்ஜேட்லி எல்லாம் சொன்னாரு 2011 63 சீட் காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க, கண்டிப்பா திமுக கூட்டணி. மிக முக்கியமான காரணம் நான் அடிச்சு சொல்றேன், நீங்களுமே சொல்றீங்க. நான் அடிச்சே சொல்றேன். இப்ப 60 சட்டமன்ற தொகுதி கொடுத்திருக்காங்க. இப்ப கிட்டத்தட்ட 10னா 60 சட்டமன்ற தொகுதி இப்ப வந்துருது. அப்ப இது அதே தவறான யுக்தியை அவங்க பின்பற்றுறாங்களோங்கிற மாதிரி எனக்கு கட்சி அடிப்படையில் ஒவ்வொரு கட்சி மீதும் ஒரு பார்வை உண்டு. காங்கிரஸ் கட்சி மீது ஈழத்தமிழர் என்கின்ற அந்த ஒரு பிரச்சனையை தவிர்த்து அவங்க கொண்டு வந்த பல திட்டங்கள்ல, அதனால தான் நான் ஒரு கருத்தாளனாக சொல்லுகிற பொழுது என்னுடைய நிலைப்பாட்டையும் நான் நிறுவுவது என்பது மிக முக்கியமானதாகிறது. ஜனநாயகத்தை ஓரளவுக்கு பேணுவது, அடிப்படை கருத்து சுதந்திரம், இதெல்லாம் தான் ஒரு ஜனநாயகத்தில் முக்கியமான விஷயங்கள். நிறுவனங்களை, இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஓரளவுக்கு கான்ஸ்டிடியூஷனல் பேசிஸ்ல வச்சிருக்கிறது. இதனால அந்த காங்கிரஸ் கட்சி மேலாம் மரியாதை உண்டு. அதுக்காக தமிழ்நாட்டில் அவங்களுக்கு 63 தொகுதியில் நிற்கிற அளவுக்கானதற்கான நிச்சயமா கிடையாது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் தேமுதிக தமிழகம் முழுவதும் கிளை இருக்கிற ஒரு கட்சி தான், அதை யாரும் மறுக்க முடியாது. 2006
2009 2011 இருந்த நிலை வேறு, 2014 2016 குறிப்பா அந்த 2014 இருந்து 2016க்குள்ளேயே அவங்க வாக்கு விழுக்காடு 50 விழுக்காடா குறைஞ்சிருச்சு அவங்க வாக்கு விழுக்காடு. இந்த சூழ்நிலையில் அதிமுக எப்படியாவது தேமுதிக வந்துவிட வேண்டும் என்கின்ற முயற்சியில் தான் தொடர்ந்து ஈடுபடுது, பாஜகவும் அதுல முயற்சியில் ஈடுபடுது. இந்த நிலையில் ஒரு அரசியல் கட்சிக்கு எப்ப பலம் வரும்னா ஓடுற குதிரையில கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. பந்தயம் கட்டுறது தேமுதிக என்ன ஓடுற குதிரை நம்புறீங்க? இல்ல அதிமுக ஒரு ஓடுற குதிரையா இருக்கு. எங்களோடு யார் இணைகிறார்களோ அவரும் ஓடுகிற குதிரையில் பயணிக்கிற போன்று அர்த்தம். அதிமுக ஒரு 35% நிலையான வாக்குகளை பெற்றிருக்கிற ஒரு வாக்கு வங்கியை வைத்திருக்கிற ஒரு பெரிய அரசியல் கட்சி. எங்களோடு இணைந்திருக்கிறவர்கள் தேமுதிக இணைஞ்சுக்கிட்டாலும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சி எங்களோடு இணைந்தது மிகப்பெரிய வெற்றியை இந்த தேர்தல் களத்தில் பெறுவாங்க. இல்ல தேமுதிகவுக்கு அதே மாதிரியான அந்த ஈர்ப்பு வாக்குகள் இருக்கா? குறைந்துருச்சுங்கிறது புள்ளி விவரம், வெறும் திமுக காங்கிரஸ் சொல்லல, புள்ளி விவரங்கள் சொல்லுது. அது மட்டும் இல்ல, விஜயகாந்த் மேடை ஏற மாட்டாருன்னு இப்பயே அவருக்கு உடல்நிலை விஜயகாந்த் மேடை ஏற மாட்டார் இல்லைங்க. அவருக்கு உடல்நிலை சுகவீனம் இல்லாம இருக்கிறாரு. அவர் மருத்துவமனையில போய் அமெரிக்கால இருந்து வந்துட்டு இப்பதான் வந்திருக்கிறாரு. அவர் உடல்நிலையை சரியாக பேண வேண்டும். எந்த ஒரு மாற்று அணியில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் கூட நம்ம அவர் உடல்நிலை சரியில்லாத போது அதை பற்றி நம்ம பேச வேண்டியது. அதை பத்தி நான் பேசல. விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரை எங்களோடு அவர்கள் கூட்டணி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய முடிவுகள் விரைவில் வெளிவரும். இப்போ நீங்க சொன்ன தலைப்பு எது பொருந்தாத கூட்டணின்னா, ஒரு விதத்துல காங்கிரஸ் கட்சி 2009க்கு முன்னாடி 2009க்கு பிறகுன்னு சொல்லிட்டு தான் நீங்க எடுத்து பார்க்கணும். ஈழத்தமிழர்கள் விஷயத்துல ஒரு நாட்டை ஆளுகிற ஒரு அரசியல் கட்சி இவ்வளவு மோசமாக ஒரு இனத்தை அழிப்பதற்காக இறங்கி போகக்கூடிய அளவிற்கு ஒரு சூழல் வந்தது. அதை திமுக அன்றைய தினம் கண்டித்துதான் உங்களோட பொருந்தாத கூட்டணி ஈழ பிரச்சனை அப்படிங்கறத உணர்வு நீங்க பேசுனீங்கன்னா, காங்கிரஸ், சிபிஎம், பாஜக 3 பேருமே இங்க உள்ள திராவிட கட்சிகள் நிலைப்பாடுல இருந்து முழுக்க வேறுபட்டவங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும். தேசிய கட்சிகள் எல்லாமே இந்த ஒரு புள்ளியை வச்சிட்டு நீங்க யாரோடனே வைக்க முடியாது. எந்த தேசிய கட்சி அந்த விஷயத்துல நாங்க சரியா இருக்கிறோம். பாட்டாளி இங்க இருங்க, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு இனத்தையோ ஒரு மொழியையோ அழிக்க வேண்டும் என்ற ஒரு சித்தாந்தமோ என்னமோ அவங்களுக்கு இருந்ததில்லை. பாட்டாளி மக்கள் பாஜக அப்படி இருந்ததில்லைங்கிறது உங்களுடைய கருத்தா? எங்களுடைய கருத்து இல்ல, நாட்டு தமிழக மக்களினுடைய கருத்து. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இங்க இருங்க, காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அந்த கட்சி இந்த இனம் அழிவதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கக்கூடிய கட்சி. அதனால தான் தமிழ்நாட்டு மக்கள் போன தடவை திமுக கட்சியில 60 சீட்டு கொடுத்து காங்கிரஸ் மிக குறைந்த அளவுக்கு 2016 நிலை வேறு, அவங்க வெற்றி வாய்ப்பை இழக்க வைப்பதற்கான காரணம் அதுதான் காரணம். நிறைய கருத்து. இயற்கை கூட்டணி செயற்கை கூட்டணிங்கிற அந்த கோட்பாடை பத்தி சொல்லுங்க. இந்த தேர்தல் அது எப்படி பொருள்? அதுல எனக்கு தெளிவான கருத்து உண்டு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கத்தில் நிற்கக்கூடிய கட்சிகள் என்பது அந்தந்த காலகட்டங்களில் வெவ்வேறு கூட்டணிகளுக்கு சென்று வந்திருந்தாலும் கூட பெருவாரியான கொள்கைகளில் ஒரு நிலைப்பாடு எடுக்கக்கூடிய கட்சிகள். அது இடதுசாரிகளாக இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், மனிதநேய மக்கள் கட்சியாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், எல்லா கட்சிகளும் சமூக நீதியாக இருக்கட்டும், சமூக நீதியாக அந்த இயற்கை கூட்டணி பாமக கொள்கை என்பது ஒரு வரை களத்தில் எப்படி நீங்கள் அரித்மேட்டிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, கணக்கு, வாக்கு கணக்கு என்பது அதையெல்லாம் வச்சுதான் இந்த கட்சி முடிவெடுக்கும். ஆக இயல்பான கூட்டணி என்பது சமூக நீதியாக இருக்கட்டும், அதில் நீட்டெல்லாம் வரும், மாநில உரிமைகளாக இருக்கட்டும், ஜனநாயகம் அடிப்படையில் கான்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கிறது. இன்னைக்கு பிஜேபி அல்லது ஆர்எஸ்எஸ் த்ரெட்டே த கான்ஸ்டிடியூஷன் இஸ் அண்டர். திமுக இயற்கை கூட்டணி அந்த வகையில் அமைச்சிருப்பது நிச்சயமாக இந்த நாட்டுக்கு நாட்டினுடைய அரசியல் சட்டம் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கிறது. ஒவ்வொரு நிறுவனமும், அது சிபிஐ மட்டுமில்லை, விஜிலன்ஸா இருக்கட்டும், சிஏஜியாக இருக்கட்டும், ஒவ்வொரு நிறுவனமும் இன்னைக்கு இதுதான் இயற்கையான. இப்ப நீங்க ஒரு பிஜேபியோட ஆர்எஸ்எஸோடு கூட்டணி வைப்பதுதான் இயற்கையான கூட்டணி என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு முக்கிய தோழர் சொல்லுவாரேயானால், என்றால் நீங்களும் அடிப்படையில் மாநில உரிமைகளுக்கும் மக்கள் ஜனநாயகத்திற்கும் எல்லா மக்களும் இணைந்து வாழ்கிற ஒரு சமூக சூழலை, வெறுப்பின் அரசியலை விதைத்து வெறுப்பை ஏற்றுகிற ஒரு அரசியலுக்கும் நீங்கள் போகிறீர்கள் என்றால், அப்படி ஒரு அரசியல் நீரோட்டத்திற்கு தமிழகத்தை கொண்டு வந்து விட்டிருக்கிறீர்கள். இது இயற்கை கூட்டணி அல்ல. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அதை அடியுற்றி வந்தவர்களும் குறைந்தபட்சம் மாநில உரிமைகள், குறைந்தபட்சம் சமூக அமைதி, சமூக நீதி என்பதில் சரியாக இருந்தார்கள். பேசலாம், நேரம் இடம் கொடுக்கல.
இன்றைய காலை நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்களை நீங்க பண்ணீங்க. இயற்கை கூட்டணி, செயற்கை கூட்டணி, தேர்தல் வியூகங்கள்ல சில குறைபாடுகள் போன்ற பல்வேறு விஷயங்களை இருவருமே திறனாய்வு செஞ்சீங்க. அதற்காக உங்கள் இருவருக்குமே நன்றி. மீண்டும் ஒரு அரசியல் ஆரம்ப நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.